கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறார், எனக்கு எதிராக நிற்பவன் யார்? அவன் இந்த ஆமான் ஏமாத்திரும். நாங்க எவ்வளவு பேரை பார்த்து வந்த ஆட்கள், எங்கள் மூதாதையர்கள் எவ்வளோ பெரிய பெரிய ஆட்களை பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அதே ராஜாவுடைய அரியாசனத்தில் பக்கத்தில் உட்கார்ந்து ராஜாவுக்கு ஐடியா கொடுக்கிற இடத்துல எங்களுடைய முற்பிதாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எங்களுடைய யோசேப்பு அங்கே தான் உட்கார்ந்து இருந்தார். ஆமென். எங்கள் யோசேப்பு அங்கே தான் உட்கார்ந்து இருந்தார். எங்கள் தானியேல் அங்கே தான் உட்கார்ந்து இருந்தார். இவன் ஏமாத்திரம். இந்த ஆமானுடைய ஆலோசனைகள், இந்த அகித்தோப்பேலின் ஆலோசனைகள் அபத்தமாய் போகும் இயேசுவின் நாமத்தினால. இது நடக்குது பாருங்க. எப்படிப்பட்டதானா அழிவின் சக்திகளை இயக்கப்படுகிறது. அழிவின் சக்திகள் எப்படியா இயங்குகிறதுங்கிறத கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும் நாம எப்படிப்பட்ட சக்தியாய் நாம் உருவெடுத்திருக்கிறோங்கிறத பார்க்க முடியும். அழிவின் சக்திகள் அப்படியே திரிந்து கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய அழியா சக்திகள் ஒன்று இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்படி பாருங்க. இங்கே